இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒன்றுமே சுத்தமாக தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நல்லா தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா இமேஜில் செட் பண்ண மாதிரி எப்படி செட் பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி செட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சேஞ்ச் ப்ரொஃபைல் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இருக்கும் பாருங்கள், நியூ ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணால் உங்கள் கேலரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அதில் எந்த ஃபோட்டோ உங்களுக்கு ப்ரொஃபைல் பிக்கராக வைக்கணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ஏரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோவை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைல் பிக்சரு அப்டேட் ஆயிரும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அப்டேட் ஆகி இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடிட் ப்ரொஃபைலில் கொடுத்துட்டு செகண்டு இதுதான் நேமு, உங்களோட யூசர் நேமு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டோ இல்லை யூடியூபோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டுங்கிற இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். பயோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பேஜில் அந்த கீழே வரும் பார்த்துருக்கீங்களா. இப்போ இது வந்து ஒரு கிளாஸ் சர்வீஸ் பேஸ் இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு இதில் வந்து பயோவில் சர்வீஸ்ன்னு போடுறேன். இது எப்படி வரும்னா, ப்ரொஃபைல் பிக்சருக்கு கீழே அதை பற்றி மீன்ஸ் உங்கள் இப்போ நீங்களே பர்சனல் அக்கௌண்ட்டுனா உங்களை பற்றி ஒரு 4 வேர்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் உங்களை பற்றி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கொடுத்துக்கலாம். அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிக்கோங்க. அது டிக் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஃபைலில் பயோ வந்து அப்டேட் ஆயிரும். 150 லெட்ரு டைப் பண்ணலாம். லெட்ரு மீன்ஸ் அந்த இப்போ சர்வீஸுங்கிறதுல வந்து மொத்தம் 7 லெட்ரு இருக்குது. அதனால் இப்போ 7 மைனஸ் 143 தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பயோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ பயோவும் ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸில் முன்னாடி இருக்கிறதுல என்னென்ன எதுக்குங்கிறத மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்டுங்கிறது வந்து நீங்கள் தான் போஸ்ட்டு போட்டாங்கன்னா அங்கே கவுண்ட் ஆகும். நம்ம இன்னொருத்தரை எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச் பட்டனில் போய்ட்டு இப்போ ஆக்டர் சூர்யா இவரை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். சர்ச்சில் போய்ட்டு சூர்யான்னு டைப் பண்ணிங்கன்னா அவரோடது வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவரோட கீழே இங்கே இருக்கும் பாருங்கள், அது ஃபாலோயிங். அந்த ஃபாலோவை கொடுத்துருங்க. அந்த ஃபாலோவை கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் நம்ம இப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டோம். இங்கே தெரியுதுங்களா, நம்ம இதில் வந்து ஃபாலோயிங் 1ன்னு காட்டுது. இப்போ அவரை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறனால அது 1ன்னு காட்டுது. இது வந்து இந்த ப்ளஸ் கிளிக் வந்து போஸ்ட் நீங்கள் போடுறதா இருந்தால் இதில் தான் போய் போகணும். அந்த ப்ளஸ் கிளிக்கை கிளிக் பண்ணிட்டு போஸ்ட் போட்டுக்கலாம். ஸ்டோரி ஹைலைட்ஸு, லைவ் இது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேலரியில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டாக வந்துடும். இவ்வளோ தான். இப்படி தான் நீங்கள் போஸ்ட்டை போடணும். அப்போ போஸ்ட் 1ன்னு கவுண்டிங் காமிச்சிது பார்த்தீங்களா. இப்போ ஃபாலோவர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை யாராவது இப்போ நம்ம சூர்யானனை பண்ண மாதிரி மிச்சவங்க யாராவது உங்களை பண்ணால் அது ஃபாலோவர்ஸில் கவுண்ட் ஆகும். இதுக்கப்புறம் இது மேலே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இன்னொரு அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்களோட பர்சனல் அக்கௌண்ட் இதில் ஆட் பண்ணணுன்னா ஆட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களோட யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக உங்களுக்கு பேஜ் திருப்புற மாதிரி அந்த அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்டு மீன்ஸ் ஹோம் பேஜ் மாதிரி. இப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால அவரோட ஃபோட்டோஸு வீடியோஸ் அவர் என்ன போட்டாலும் இதில் நமக்கு தெரியும். அடுத்து சர்ச் பட்டனு, சென்டர் பட்டன் தான் வந்து போஸ்ட் போடுறது, இதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ளஸ் ஐக்கான். அடுத்து வந்து இந்த ஹார்டின்ங்கிறது வந்து உங்களை யாராவது லைக் போட்டாங்கன்னா இல்லை ஏதாவது ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்தாலும் அதில் தான் தெரியும். இது வந்து உங்கள் அக்கௌண்ட் பேஜ் ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை எப்படி லாக் அவுட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு கடைசியில் வருது பாருங்கள் லாக் அவுட்டு. இதுதான் லாக் அவுட். இப்படி தான் உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாக் அவுட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை.